என்ன மாதிரி ஹைக்கூ கவிதைகள்னா பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ஒரு புக்கை ட்ரை பண்ணி பாருங்க. கவிதைகள்னாலே அழகு, அதுலயும் ஹைக்கூ கவிதைகள் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த புக்ல காதல், அரசியல், இளையராஜா, பசி, வறுமை, சாதி, மனவலி அப்படின்னு எல்லாத்த பத்தியான ஹைக்கூ கவிதைகள்லாம் ரொம்பவே அழகா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சரண் பாபு அவர்களுடைய வெண்மதி சாரல்கள். 16ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல தான் ஹைக்கூ கவிதைகள் முதல் முறையா உருவாச்சு. அதுக்கப்புறம் பல நாடுகள்ல பல மொழிகள்ல ஹைக்கூ கவிதைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஹைக்கூ கவிதைகள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வெறும் 3 லைன்ல ரொம்பவே எளிமையா இருக்கும். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கும். அதுதான் ஹைக்கூ கவிதை. இந்த புக்கோட ஸ்டார்டிங்ல ஹைக்கூ பற்றி அப்படின்னு ஹைக்கூ கவிதைலாம் என்னன்னு டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு லைன் மட்டும் படிச்சு காட்டுறேன். ஹைக்கூ கவிதை 3 வரிகளால் ஆனது. முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விவரிக்கும் அல்லது விடுவிக்கும். இவ்வளவுதாங்க ஹைக்கூ கவிதை. நான் ஃபர்ஸ்ட் நாமுத்துக்குமார் அவர்கள் மூலமா தான் ஹைக்கூ கவிதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் அவர் நிறைய ஹைக்கூ கவிதைகளை மொழிபெயர்த்து இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஹைக்கூ கவிதைகள்ல இந்த புக்ல தான் நான் படிச்சேன். வாங்க இப்போ வெண்மதி சாரல்கள் அப்படிங்கிற ஹைக்கூ கவிதைகளை கொண்ட இந்த கவிதை தொகுப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த புக்ல எல்லா கவிதையும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. எந்த கவிதையும் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு என்னால் சூஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு 5 ஹைக்கூ கவிதைகள் இந்த புக்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவிதை. குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது சத்தம் வராமல் அழ. எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான கவிதை பாருங்களேன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அடிக்கடி அழும். அதுக்கு பசிக்குதா என்ன பண்ணுதா அப்படின்னு நமக்கு தெரியாது சம்டைம்ஸ். ஏன்னா குழந்தைனால வாயை திறந்து எனக்கு இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு இது பண்ணுது, நமக்கு இது வலிக்குது, நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்மளால வாயை திறந்து சொல்ல முடியும். ஆனா நம்ம சொல்லவும் மாட்டோம், அழவும் மாட்டோம். அழுக வந்தாலும் சத்தம் வராம தான் அழுவோம் இல்லையா? அதுதான் அழகா இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது சத்தம் வராமல் அழ. அடுத்து ஒரு காதல் கவிதை. காதல் கவிதைகள் இல்லாம எப்படி பாருங்க. காதலின் தந்தைக்கு தெரிந்திருக்குமா அவர் கவிதை வளர்ப்பது. அதாவது காதலிக்கு கவிதை எழுதல, என் காதலியே ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை. காதலின் தந்தைக்கு தெரிந்திருக்குமா அவர் கவிதை வளர்ப்பது. அடுத்து ஒரு ஆழமான கவிதை. வந்திருக்கும் அனைவரையும் சாமி ஆக்குகிறார் கோவிலில் வீட்டில் இருக்கும் பிச்சைக்காரர். கோவிலுக்கு போற எல்லாருக்குமே கோவில் உள்ள ஒண்ணுதான் சாமி. ஆனா கோவிலுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரருக்கு அந்த கோவிலுக்கு வர எல்லாருமே சாமி தான். அத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வந்திருக்கும் அனைவரையும் சாமி ஆக்குகிறார் கோவிலில் வீற்றிருக்கும் பிச்சைக்காரர். அடுத்த ஒரு அழகான ஹைக்கூ கவிதை. பேருந்தில் அனைவரும் உறங்கிய பின்னும் டிரைவரோடு பேசிக்கொண்டு வருகிறார் இளையராஜா. ராஜா தான். யாருக்கு தாங்க ராஜாவை பிடிக்காது? பேருந்தில் அனைவரும் உறங்கிய பின்னும் டிரைவரோடு பேசிக்கொண்டு வருகிறார் இளையராஜா. இந்த பஸ்லலாம் டிரைவர்ஸ் போடுறாங்க பாருங்க இளையராஜா கலெக்ஷன்ஸ். யாருக்குமே அப்படி ஒரு டேஸ்ட் மியூசிக்ல இருக்கவே இருக்காது. அப்படி அழகான இளையராஜா பாட்டா டிரைவர்லாம் போடுவாங்க இல்லையா? அதை தான் அழகா இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த புக்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கவிதை இருக்கு. எனக்காகவே எழுதுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு கூட அந்த கவிதை. படிச்சு காட்டுறேன். இறந்து போன தாத்தாவின் கையில் இன்னும் துடித்து கொண்டு இருக்கிறது கை கடிகாரம். எங்க தாத்தா ஒரு வாட்ச் கட்டிருப்பாரு. நிறைய வாட்ச் அவர் வச்சிருப்பாரு. வீட்லயே வாட்சோட தான் எங்க தாத்தா இருப்பாரு. அவர் ஏர்ஃபோர்ஸ்ல சர்வீஸ்ல இருந்தவர். ஓகேவா? வீட்லயே வாட்ச் கட்டி தான் இருப்பாரு. இன்னும் வரைக்கும் ஒரு வாட்ச் நாங்க வச்சிருக்கோம். அவர் இறந்து போய் 11 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பீரோலாம் வாட்ச் இல்லை, ஷெல்ஃப்லேயே தான் வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை பார்க்கும் போதெல்லாம்
எங்கள் தாத்தா அப்படியே இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஆனால் தாத்தா சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கு. தாத்தா யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கு. அவருடைய கட்டில் இருக்கு, நிறைய திங்ஸ். தாத்தா எல்லாத்துலேயுமே தாத்தா இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் தாத்தாவோட அந்த வாட்ச் 2-3 வாட்ச், நிறைய வாட்சோடைய வாட்ச் இருக்கு. அந்த வாட்சை பார்க்கும்போதெல்லாம் தாத்தா நிஜமாவே இருக்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அது ஏன் அப்படின்னே வந்து தெரியல. இந்த கவிதையை படித்தோடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. என் தாத்தானா வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. டெய்லி தான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த வாட்சை பார்க்கும்போது தாத்தா இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும் அந்த வாட்சில். ஆக்சுவலி வந்து இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது வாட்ச் கட்டுற தாத்தாவை கொண்ட எல்லா பேரம் பேத்திங்களுக்கும் இந்த கவிதை வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகும். இறந்து போன தாத்தாவின் கையில் இன்னும் துடித்து கொண்டிருக்கிறது கை கடிகாரம். கடைசியா இந்த புக்ல இருந்து ஒரே ஒரு ஹைக்கூ கவிதை மட்டும் சொல்லிடுறேன். என்னடா 5 தான் சொன்னா இப்போ இன்னொரு கவிதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா கவிதையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எதை சூஸ் பண்றது அப்படின்னே தெரியல. கஷ்டப்பட்டு ஒரு 5 சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நான் எப்படி இந்த ஒரு கவிதையை மிஸ் பண்ணேன்னு தெரியலங்க. இது ரொம்பவே பெரிய கவிதை. பெரிய கவிதைலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய கருத்துக்களை கொண்ட கவிதை தான் இந்த கவிதை. படிச்சு காட்டுறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த கவிதையை கேட்டே ஆகணும். கேளுங்க. சாதி சண்டையின் போது வந்த மழை எல்லா சாதி பயல்களையும் ஒன்றாகவே அடித்து பெய்த்தது. இதில் எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களையும் குறிப்பிட்டு சொல்லலை. மலைக்கு தெரியுமா அவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கே நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணுதான் இல்லையா? அதைத்தான் இந்த கவிதை அழகா வந்து சொல்லு. அவ்வளோ பெரிய விஷயத்த இந்த ஒரு குட்டி கவிதையில எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். சாதி சண்டையின் போது வந்த மழை எல்லா சாதி பயல்களையும் ஒன்றாகவே அடித்து பெய்த்தது. வெறும் 6 கவிதைகள் தான் இந்த புக்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல அழகான கவிதைகள் இந்த புக்கில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அழகான நிறைய ஹைக்கூ கவிதைகள் இந்த புக்கில் வந்து இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே பப்ளிகேஷன்ல நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். வாங்கி படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த புக்கை நீங்கள் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு புக் ரிவ்யூவோட நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.